முன்னே குளக்கோட்டன் மூட்டு திருப்பணியை பின்னே பரங்கி பிடிப்பானே மன்னாகள் பூனைக்கண் செங்கண் போய்க்கண்ணன் போன பின்பு தானே வடுகாய் விடும் என ஆருடம் கூறும் கல்வெட்டின் இன்றைய நிதியை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் நீங்களும் எழுதலாம் சஞ்சிகையினுடைய ஆசிரியமாகி எங்கள் அன்புக்குரிய எஸ்.ஆர். தனவார் சிங் அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்பு அழைக்கின்றது. வணக்கம். கோட்டை வாசலில் கால கண்ணாடி ஊடகவியலாளர் அரசரத்தினம் அச்சுதன் அவர்கள் எழுதிய கோட்டை வாசலில் கால கண்ணாடி நூல் வெளியீட்டு விழாவில் ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கும் வேதாகமணி ரவிச்சந்திர குருக்கள், பத்ரகாளி அம்மான் தேவஸ்தானம் அவர்களே, இந்நிகழ்வுக்கு முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருவோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சண்முகம் கோதாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திருவோணமலை மாநகர சபை முதல்வர் மதிப்புக்குரிய கந்தசாமி செல்வராஜா சுப்ரா அவர்களே, விசேட விருந்தினராக நிகழ்வை மெருகூட்டிக் கொண்டிருக்கும் வீரகேசரி உதவி ஆசிரியர் லக்ஷ்மன் சிசில் அவர்களே, கிளிவெட்டி பாரதிபுரம் பாரதி மகா வித்தியாலய அதிபர் ஜெயகாந்தன் அவர்களே, இந்த நிகழ்வில் தமிழ்தாய் வாக்கினை வழங்கிய கோல ரமணன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பியூசன் அவர்களே, மேலும் அறிமுகனுரையினை ஆற்ற இறக்கும் ஊடகவியலாளர் திருச்செந்தூரன் அவர்களே, ஆய்வுரை நடத்த இருக்கும் வடமலை ராஜ்குமார் அவர்களே, மேலும் இந்நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்களே, ஊடகவியலாளர்களே, இலக்கியவாதிகளே, நண்பர்களே, இந்த நிகழ்வின் கதாநாயகன் அச்சுதன் அவர்களே, அவரை ஈன்றெடுத்த அரசரத்தினம் அவர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதற்கண் அச்சுதனுக்கும் எனக்கும் இடையிலான உறவை சொல்லி விடயப்பரப்புகள் வரலாம் என்று எண்ணுகிறேன். 2007 என்னுடைய நீங்களும் எழுதலாம் சஞ்சிகையை நான் அவருக்கு கொடுத்தேனோ தெரியாது. அவரை விட முன்னுக்கு மதனருபதி தெரியும். அந்த இதழை ஒரு சுடரொளியில் கால்பக்க கட்டுரையாக என்னுடைய படத்துடன் அதை பிரசுரம் செய்ததன் ஊடாக ஏற்பட்ட அந்த அந்நியோன்னியம் ஊடகவியலாளர் அந்த வகையிலே குருநாதன் அவர்களோடு ஏற்பட்ட அந்நியோன்னியம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த உறவு இன்று வரை தளராது தொடர்கிறது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, அச்சுதன் அவர்களை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு குரல் ஞாபகத்திற்கு வருகிறது.
எண்ணி துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இடு. ஏனெனில் ஊடகத்துறை பற்றியும் ஊடகவியலாளரது பொருளாதார நிலை பற்றியும் அறிந்தவன் என்ற வகையிலும் தினசரிகளின் தீவிர வாசகன், அவ்வப்போது எழுத்தாளன், ஒரு இலக்கிய செயற்பாட்டாளன் என்ற வகையில் இந்த நிலைமைகளை நான் அறிவேன். பலர் ஆபத்து நிறைந்த, வருமானம் குறைந்த, சில பேருக்கு வருமானமற்ற இந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு சிரமமான காரியம். இருந்தும் இந்த துறையை கவர்ச்சி காரணமாக ஓரிரு வருடங்கள் செய்துவிட்டு ஓய்ந்து விடுவோர் பலர், நிலைத்திருப்போர் சிலர். ஊடகத்துறையை பற்றி இன்னும் சொல்ல வேண்டுமானால் அதை முழுநேர ஊடகவியலாளர் என்ற ஒரு வகை இருக்கிறது. அந்த வகையிலே அலுவலக பணி, செய்தி தேடல், பட்டியெழுத்து, இன்னொரு பல வகைகளாக்கள் அதற்குள் அடங்கும். அந்த வகையில் திருவோணமலை மண்ணில் அந்த பணியை முழுமையாக செய்த அமரர் சின்னையா குருநாதன் அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூர்தல் சால பொருத்தம். இன்று பலர் பகுதி நேர ஊடகவியலாளராக இருக்க வேண்டிய தொழார் இக்கட்டில் தன்னுடைய பாடசாலை காலத்தில் இந்த நூலின் ஆசிரியர் கவிதை உலகில் பூங்கதன் ஊடாக 1999களில் சுடரொளி ஆரம்பித்த 2வது 3வது இதழில் இருந்து ஒரு ஊடகவியலாளர் இணைந்து 2010களில் வீரேகசரில் இணைந்து அதன் பின் தமிழ் மிரர் வேறு வேறு செய்தித்தளங்களில் இணைந்து 2 தசாப்தங்களை கடந்து ஒரு கால் நூற்றாண்டை எட்டி தொடுகிறார் என்றால் அவர் எண்ணி துணிந்ததன் விளைவு, அது அவருக்கு கிடைத்த வெற்றி. எனவே தனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் எவரொருவர் சரியான கணிப்போடு நான் இந்த பணியை தொடர்ந்து செய்வேன் என்று நினைக்கிறாரோ அவர் அந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒன்றை சாதித்தவராகவே இருப்பார். அதன் விளைவாக 2011 எங்களையும் இந்த மண்ணில் மனிதர்களாக வாழ விடுங்கள் என்ற கட்டுரை நூலை இந்த சமூகத்திற்கு தந்தார். 2 கவிதை நூல்களை தந்த அவர் கடைசியாக 2வது கட்டுரை நூலாக கோட்டை வாசலில் காலக்கண்ணாடி என்ற நூலை மகள வாசகமாக கொண்டு தந்திருக்கின்றார். இலக்கியம் காலத்தின் கண்ணாடி. கோட்டை வாசலில் உள்ள கல்வெட்டும் ஒரு காலத்தின் கண்ணாடி. அந்த வகையிலே அதை மகுடமாக கொண்டு இந்த கட்டுரை நூலினை அவர் தந்திருக்கிறார். இந்த நூலில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அவற்றை இங்கே நான் பேச வேண்டிய தேவை என்பது இல்லை. அதை பேசுவதற்கு இன்னொருவர் இருக்கிறார் என்ற வகையில் இந்த தலைப்புக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் என்ன காரணம் என்றால், அந்த கல்வெட்டு இன்று என்ன நிலையில் இருக்கிறது? முன்னே குளக்கோட்டன் மூட்டு திருப்பணியை பின்னே பரங்கி பிடிப்பானே, மன்னாகள் பூனைக்கண் செங்கண் போய்க்கண்ணன் போன பின்பு தானே வடுகாய் விடும் என ஆருடம் கூறும் கல்வெட்டின் இன்றைய நிதியை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். எனவே அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்பதை ஆசிரியர் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். மற்றும் ஊடகம் என்பது
ஒரு ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதனை பிரதானமாக இரண்டாக நோக்கலாம். ஒன்று செய்தி, அன்றாட செய்திகளை வெளிக்கொணர்வது, அடுத்தது கட்டுரை போன்ற வகையாக்கள். எனவே ஒரு சமூகத்தின் விடுதலைக்கு ஊடகம் பெரும் பங்காற்றக்கூடியது. இதனால்தான் பேனாமுனை வாழ்முனையை விட வலிமையானது என்பர். வாழ்முனை நேரடி வெற்றியை தரக்கூடும், வெற்றியை சாட்டியப்படுத்துவதற்கு பேனாமுனை அவசியமானது. கடந்த வரலாறு கண்முன்னே எங்களுக்கு கோடித்து விட்டு சென்றிருக்கிறது. வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வது கடினம், அதைவிட கற்றுக்கொள்ளாமல் இருப்பது பெரும் ஆபத்து. பேனா என்பது நேரடியாக களத்தில் இல்லாமலே வெற்றியை தரக்கூடியது. ஏனென்றால் பேனா உரிமை கோருவதில்லை. அண்மையில் நான் படித்த எனக்கு பிடித்த ஒரு கூற்று, ஒரு அரசியல்வாதியால், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், இயலாது போல, ஒரு சமூக சேவகனால் முடியாது போல, ஒரு செல்வந்தனால் அடைய முடியாது தோற்று போகிற ஒரு விடயத்தை ஒரு எழுத்தாளன் தன் பேனாவை பயன்படுத்தி சத்தமில்லாமல் நிகழ்த்தி விடுகிறான். அவனால் அக்காரியம் நிகழ்ந்தது தெரிந்தாலும் உரிமை கோராமல் மாற்றத்தை நிகழ்த்துபவன் எழுத்தாளன். மேலும் நூலை பற்றி சில விடயங்களை கூறலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அவருடைய கட்டுரைகள் என்னத்தை பேசுகின்றன என்பதை பற்றி ராஜ்குமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவார் என்று நினைக்கின்றேன். அவருடைய கட்டுரைகளுடைய சாரம்சம் திருகோணமலை மாவட்டம், அங்கே உள்ள பிரச்சனைகள். ஒரு சில கட்டுரைகளை தவிர அனைத்துமே திருகோணமலை சார்ந்த விடயங்கள். அவற்றை எடுத்து எம்புகின்றன. எவற்றை நாங்கள் இழந்து வருகிறோம். கட்டுரைகளை பாருங்கள். இந்த திருவோணமலை மண் எவற்றை இழந்து கொண்டிருக்கிறது, எவற்றை பெற நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற விடயங்களை விளிம்பு நிலை மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற பல வினாக்கள். அந்த கட்டுரைகளின் இறுதியில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரப்போவது யார்? மக்கள் பிரதிநிதிகள் பதில் சொல்வார்களா? இந்த மக்களின் துயரம் தீருமா? இந்த கேள்விகளோடுதான் இந்த கட்டுரை முடிகிறது. எனவே இந்த வரலாற்று கடமையை அவர் இந்த சமூகத்தின் மூலம் உங்கள் முன்னிலையில் சுமத்தி இருக்கின்றார். அவருடைய கடமை பெரும்பாலும் நூலை வெளியிட்டவுடன் முடிந்துவிட்டது. அந்த கடமையை உங்களிடம் அவர் கையெழுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த அவர் சுட்டிய பிரச்சனைகள் தானா என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். ஒரு விடுதலை அடைய வேண்டிய சமூகம் தன்னுடைய அகமுரண்பாடுகளை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை, சாதியத்தை, பெண்ணியத்தை, கலாச்சாரத்தை போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தாது இருந்தால் விடுதலை என்ற போரில் அந்த சமூகம் ஒன்றிணைய முடியாது. எனவே அந்த அகமுரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த வரலாற்று கடமையை
செய்யப்போவது யார்? எனவே இங்கு நிறைந்த படித்தவர்கள் இருக்கிறீர்கள். அந்த வரலாற்று கடமையை செய்யக்கூடிய அந்த வரலாற்றை ஆவணப்படுத்துகின்ற கலாநிதி சரவணவன் போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்கள் ஜலீந்திரா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையை ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு ஊடகவியலாளர் அச்சுதன் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் அவரவர் இயலமைக்கேற்ப தங்களுடைய பொறுப்பை செய்ய முடிந்தால் அதுதான் இந்த நூலினுடைய ஒரு பெருமதியாக இருக்கும். அந்த வகையில் நீண்ட நேரம் எடுக்காமல் உங்களிடம் என்னுடைய உரை இந்த சமூக அக்கறை மீது ஒரு சிறு துளி தாக்கத்தை ஏற்படுத்துமானால் அதுதான் இந்த நிகழ்வின் மகிழ்வு தருகின்ற விடயம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் ஒரு அற்புதமான தலைமுறை நிகழ்த்தி சென்றார். இடையிலே தன்னுடைய ஆதங்கம் வெளிப்படுமாறு அவருடைய உரை அமைந்திருந்தது. அவருக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு